ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் நம்பர் 3. இந்த கிளாஸில் டெய்ல் பிரேஸ்லெட் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 8mm பீட்ஸ் எடுத்திருக்கேன். பர்பிள் அண்ட் க்ரீன் கலர் ஷேடில் இருக்கிறது. செயின் எடுத்திருக்கேன். 2 ஹெட் பின்ஸ் எடுத்திருக்கேன். ஜம்ப் ரிங் 1 எடுத்திருக்கேன். 0.8 எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். வாங்க நம்பர் ரெடி பண்ணலாம். இந்த பிரேஸ்லெட் நாகர்கோயிலேருந்து ஒரு ஸ்கூல் பாப்பா ஒருத்தவங்க ஆர்டர் போட்டிருந்தாங்க. அப்படியே கிளாஸ்லேயும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். இந்த பிரேஸ்லெட் செய்கிறதுக்கு எத்தனை பீட்ஸ் போடணும் அப்படின்னு அந்த கஸ்டமரே சொல்லிட்டாங்க. 22 பீட்ஸ் வச்சு எனக்கு இது செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சைஸை மெஷர் பண்ணி சொல்லிட்டாங்க. உங்களுக்கும் இந்தமாரி பிரேஸ்லெட்ஸ்லாம் ஆர்டர் பண்ணலாம். பல்காகவும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். சிங்கிள் பீஸாகவும் ஆர்டர் பண்ணலாம். ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி அவைலபிள் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பிரேஸ்லெட் செய்கிறதுக்கு சைஸ் என்னங்கிறது இம்பார்ட்டன்ட். சைஸு நம்ம தெரிஞ்சதுக்கப்புறம் எந்த சைஸுக்கு எத்தனை பீட்ஸ் போடணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்க்கணும். இந்த பிரேஸ்லெட்டில் அவங்களே கவுண்ட் சொன்னதுனால நான் அதே 22 பீட்ஸை வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி எந்தெந்த சைஸுக்கு எத்தனை பீட்ஸ் ஆட் பண்ணுங்கிற கிளாஸை நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன். இதே மாதிரி என்னோடய சேனலில் நெக்ஸ்ட் கிளாஸஸ் நீங்கள் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கோத்து முடித்தாச்சு. இப்போ தேவையான அளவு எலாஸ்டிக் எடுத்துக்கிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நாட் போடலாம். ஃபஸ்ட்டு நாட் நார்மலாக நம்ம எப்போதும் போடுற மாதிரி நாட் போட்டுக்கணும். செகண்ட் நாட்டு நம்ம நார்மலாக போடுற மாதிரி போட்டு அதே 2 டைம்ஸ் ட்விஸ்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அது பிரிஞ்சு வராமல் டைட்டாக இருக்கும். இன்னொரு தடவை அதே மாதிரி போட்டுக்கணும். 3rd நாட்டு கூட உங்களுக்கு வேணுன்னா எக்ஸ்ட்ரா இன்னும் 2 நாட்டு கூட போட்டுக்கலாம். சேம் அதே மெத்தடில் 2 டைம்ஸ் ட்விஸ்ட் பண்ணி 3 நாட் போட்டாலே போதும். அதுவே ஸ்ட்ராங்காக இருக்கும். பிரேஸ்லெட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம டெய்ல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஹெட் பின்ஸ் 2 எடுத்திருக்கேன் இல்லையா, அதில் இப்போ ஒரு ஹெட் பின் எடுத்து அதில் ஒரு பீட்ஸை போட்டு தேவையான அளவு கொஞ்சம் கேப் விட்டுட்டு கட் பண்ணிக்கணும். கட் பண்ணதுக்கப்புறம் நான் எப்படி பண்ணுறேங்கிறத பாருங்கள். அதே மாதிரி நீங்களும் லாக் போடணும். இந்த மாதிரி வளைச்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு செயின் எடுத்து ஒன் எண்டில் வந்து அதை மாட்டிக்கணும். இதே மாதிரி செஞ்சு செயினோட இன்னொரு எண்ட்லையும் மாட்டிக்கணும். பாருங்கள், அது ஃபுல்லாக அமுக்கி விட்டோம்னா லாக் ஆகிடும். இதை மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஜம்ப்ரிங் எடுத்து செயினில் மாட்டலாம். அந்த செயினில் ஒரு பக்கம் சின்னதாகவும் ஒரு பக்கம் கொஞ்சம் பெருசாகவும் வச்சு நம்ம மாட்டிக்கலாம். இப்போ நம்ம செயினில் மாட்டியாச்சு. அதை அப்படியே நம்ம எடுத்து பிரேஸ்லெட்டில் மாட்டிக்கலாம். மாட்டிட்டு நான் எப்படி லாக் பண்ணுறனோ அதே மாதிரி ஜம்ப்ரிங்கை நம்ம லாக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம பிரேஸ்லெட் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி பிரேஸ்லெட்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.